இன்னைக்கு நம்ம இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு வந்து ஒரு லைனிங் மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். மேல் போர்ஷன் வந்து ஒரிஜினல் பீஸு, கீழே லைனிங் பீஸு. இப்போ இதை வந்து நம்ம அடித்து திருப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு அடித்து திருப்பி ஒரு ஓர தையல் போட போகிறேன். திருப்பிட்டதுக்கப்புறம் ஒரு படிமான தையல் போட்டு லைனிங் மேலே ஒரு படிமான தையல் போட்டு முடிச்சுட்டு அப்படியே சுற்றுரும் நம்ம இந்த ப்ளவுஸை சுற்றி ஒட்டிடலாம். ஸ்லீவ் சுற்றி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேட்டர்ன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 பீஸ் நான் கட் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஸ்லீவ் ஹைட் வந்து 5 இன்ச்சு. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பீஸு 4.5க்கு 4.5 அப்படின்ற அளவில் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் நெட்டடு கிளாத்து. அடுத்தது 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு, 6க்கு 6ன்னு ஒரு அளவில் கட் பண்ணி எடுத்திருக்கோம். அடுத்த பீஸு 7க்கு 7, அதுக்கும் அடுத்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 8க்கு 8. இப்படி 4 பீஸ் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். 8 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு அகலத்தில் ஒரு பீஸு, 7க்கு 7, 6க்கு 6, 4.5க்கு 4.5. இப்போ இது எல்லாத்தையும் ரெண்டாக மடித்து, இப்போ மடிச்சிங்கன்னா ஒரு சம்சா மாதிரி கிடைக்குதா, அதை இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்படி இன்னொரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை அப்படியே ஓரமாக ஒரு ஸ்டிச்சு போட்டுடுங்க. இதே மாதிரி தான் நம்ம மற்ற எல்லா பீஸையுமே இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2வது பீஸும் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அடுத்தது 3வது பீஸு. இந்த மாதிரி எல்லா பீஸையும் இதே மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி 4 பீஸையும் நம்ம தைச்சி எடுத்துகிட்டு அந்த எக்ஸஸ் இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் நம்ம கழிச்சு எடுத்துடலாம். கரெக்டாக ஈவனாக வர மாதிரி, ஒன்றை விட ஒன்று அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை மட்டும் கழிச்சு எடுத்து ஈவனாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பீஸும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம அதே கலரில், அதாவது ப்ளவுஸோட ஸ்லீவ் கலரில் இருக்க லைன் த்ரெட் வந்து போடக்கூடாது. நம்ம என்ன பேட்டர்ன் கிளாத் கட் பண்ணியிருக்கிறோமோ அந்த நெட்டட் கிளாத்து அந்த கலரில் தான் நம்ம மேலே த்ரெட் போடணும். ஏன்னா அது நல்லா விசிபிளாக தெரியும் அந்த கலர் த்ரெட்டு. இப்போ ஸோ அதே சேம் கலரில் நான் போட்டுக்கிட்டேன். இது சென்டர் தெரியலன்னா அந்த நாச்சுக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சோ இல்லை மார்க் பண்ணுறதோ அந்த மாதிரி போட்டுட்டு அந்த கூர்ப்பு கரெக்டாக அந்த சென்டர் கார்னரில் வந்து நிற்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த அர்க்கட்லேருந்து இந்த கூர்ப்பு பாயிண்ட் வரைக்கும் ஒரு தையல் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்து நிறுத்திக்கோங்க. இப்போது போடுறேன் பாருங்கள். போட்டுட்டு நூலை கட் பண்ணி வெளியே வர வேண்டாம். அந்த பாயிண்டில் கரெக்டாக நிறுத்தி அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அடுத்த பீஸ், இதை விட அடுத்த சின்ன சைஸ் என்னன்னு பாருங்கள். 8க்கு 8 ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். இப்போ 7க்கு 7 வச்சுருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு போல் வித்தியாசம், ஒன்றை விட ஒன்று கீழே இறங்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதையும் சென்டர் பார்த்து கரெக்டாக கீழே அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படியே திரும்பவும் ரிட்டன் எடுத்து நம்ம 3வது பீஸ் வைக்கிறோம். அந்த 3வது பீஸும் 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் வச்சுருக்கோம். சென்டர் பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு லேயராக ஒரு கட்டு வச்ச மாதிரி கொடுத்த மாதிரி, ஃப்ளிட்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் ஃபைனலாக நம்ம முடிச்சதுக்கப்புறம். இப்போ 3வது பீஸும் நம்ம தைக்கிறோம். அடுத்தது கடைசி பீஸு வச்சு முடிச்சுட்டு இப்போ தச்சு எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேல் பக்கமே அந்த பீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விலகாத மாதிரி ஆடிட்டு இருக்கோம்ல, நம்ம சென்டரில் மட்டும் தையல் போட்டிருக்கோம், சைட்லேயும் பிடிப்படணும் இல்லையா, அந்த பிடிப்படுறதுக்கு பிடிமான தையல் ஒன்று போட்டுருங்க. அந்த ஸ்லீவோட ஹாம்கோல் பாயிண்ட் சைடு வந்து ஒரு தையல் போட்டு ஒட்டிடுறோம். மெயின் கிளாத்தும் அந்த பேட்டர்ன் கிளாத்தும் ஒட்டிக்கிற மாதிரி ஒரு தையல் போட்டு எக்ஸஸாக வளர்ந்தி வந்திருக்கிற அந்த பேட்டர்ன் கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி கழிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இந்த பேட்டர்னு. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஒரு கோல்டன் கலர் மணியோ இல்லை வந்து ஒரு ஸ்டோனோ இல்லை அந்த கலரு ஸ்லீவோட கலர் என்னவோ அந்த கலரில் மணி அந்த மாதிரி எதனா இருந்ததுனாலும் அந்த சென்டர் கோடு வருது பார்த்தீங்களா தைச்சது, அந்த இடத்துல வச்சு தச்சு விட்டுறலாம் கையில். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மணி வச்சு ஒரு ஸ்டோன் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். இந்த நடுவில் இந்த ஸ்லீவோட கலரில் ஸ்டோன் வச்சுட்டேன். அந்த கலர்லேயே மணிகளும் கிறிஸ்டல் பீட், இது கிறிஸ்டல் பீட்ஸ் வச்சு ஒன்றொன்னா தைச்சிட்டு வந்துட போகிறேன். இது ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நார்மல் எம்மிங் ஊசி வச்சு நம்ம தைச்சிடலாம். தச்சு முடிச்சதுக்கப்புறம் இதுதான் என்னோட ஃபைனல் அவுட்புட்டு. இதில் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே எட்ஜில் வந்து கை லைனில் வந்து பிளெயினாக இருக்குதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணலாம், கீழே பைப்பிங் கொடுக்கலாம், இல்லை லேஸ் வைக்கலாம், இல்லைனா நான் இப்போ ஒரு ஃப்ரில் மாதிரி கொடுத்து தைக்கலான்னு பார்க்குறேன். அந்த நெட்டட் கிளாத்லேயே ஃப்ரில் வச்சு பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஃபைனல் அவுட்புட். இப்போ கீழே வந்து நான் ஃப்ரில் கொடுத்து தைச்சிருக்கேன்.
ஃப்ரில் ரொம்ப ஈஸி தான். நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரில் வச்சு பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்தடுத்து நிறைய பேட்டர்ன்ஸ் வரும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.